அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்தவங்க சந்திக்கல ஏதோ ஒரு வகையில் முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி இருக்கு. நான் கேட்கல சார் சந்திக்கணும். இப்போ என்ன பொதுச் செயலாளர் போட்டியிடுறதுக்கு 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், 5 வருஷம் தலைமை கழகத்தினோட நிர்வாகிகளாக இருக்கணும். அப்படின்னா யார் போட்டியிட முடியும்? இவங்க தான் போட்டியிட முடியும். அரசு நிர்வாகத்தில் திமுக அரசு தோல்வி அடைந்திருக்கிறது அனைத்து நிலைகளிலும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக அமைப்பு ரீதியாக மாவட்ட கழகங்களின் அமைப்பு ரீதியாக 88 மாவட்டங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் புதுச்சேரி உள்பட 89 அமைப்பு ரீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நற்பெயர் கிடைக்கும் என்பதனை கருத்தில் கொண்டு இன்றைக்கு அனைவரும் தங்களுடைய அந்தந்த மாவட்ட கழகத்தினுடைய இருக்கின்ற நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு பதிவு செய்திருக்கிறோம். பதிவு செய்ததன் அடிப்படையில் மீண்டும் 38 வருவாய் மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. அந்த 38 மாவட்டங்களில் கழக அமைப்பு ரீதியாக 88 மாவட்டங்கள் இருக்கிறது. தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை மாவட்டங்களுக்கும் வருவாய் மாவட்டங்களுக்கு உள்ளடக்கிய கழக மாவட்டங்கள் உள்ளடக்கிய வருவாய் மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய வருவாய் மாவட்டத்தினுடைய கழக நிர்வாகிகள் கூட்டத்தினையும் கூட்டி ஒரு 15 தினங்களுக்குள் அங்கேயும் அவருடைய கருத்துக்களையும் அங்கே இருக்கின்ற தொண்டர்களுடைய கருத்துக்களையும் அங்கே இருக்கின்ற பொதுமக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அறிந்து எங்களுடைய நிலையான நீடித்த முடிவை நாங்கள் நல்ல முடிவை அறிவிப்போம் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கு? ஏன்னா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தலில் இப்போ அடுத்த கட்டத்துக்காக போகணும். இந்த பூத்து கமிட்டி ஏஜென்ட் எல்லாமே அடுத்த போயிட்டு இருக்கு. அது முக்கியமானது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிக பவர்ஃபுல்லானது பூத் கமிட்டி ஏஜென்ட் இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம். இப்போ நீங்கள் எப்படி ஒன்று சேர்ந்துருக்கிறதுக்கான அது எந்த மாதிரி எந்த அளவில் இருக்குது? இல்லை ஒன்றாக இணைந்து எதிர்க்க போகிறீங்களா திமுகவை? எங்களை பொறுத்தவரையில் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நபர்கள் அனைவருக்கும் தெரியும் தமிழகத்தில் எம்மாதிரியான அரசியல் சூழல் எழுந்திருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இணைந்துதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம். அந்த கூட்டணி தான் இன்று வரை இருக்கின்றோம் என்ற நிலைப்பாடு இருக்கிறது எங்களை பொறுத்தவரையில். இல்லை வேணா இரட்டை இலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்டிஏ கூட்டணி இருந்தாலும் அவங்க அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய அணி அவங்க இரட்டை இலைன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு போகும்போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் சுயேட்சை சின்னத்தில் அந்த எலெக்ஷன் நின்னீங்க. இப்போ இந்த வரக்கூடிய தேர்தலுக்கு நீங்க எந்த சின்னத்தில் நிற்பீங்க? இரட்டை இலை சின்னத்தில் நிற்பீங்களா இல்ல இரட்டை இலையில் நிற்பீங்களா? இரட்டை இலை சின்னத்தை பொறுத்தவரையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தற்காலிகமாகத்தான் அங்கு இரட்டை இலை சின்னம் தரப்பட்டது. அந்த தற்காலிக நிலைப்பாடை இதுவரை தொடர்ந்துகிற நிலைதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இருந்தது. அதற்காக நான் என்னுடைய சுயேட்சை சின்னத்தில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சுயேட்சை சின்னத்தில் தான் நான் நின்றேன். ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்கள் எனக்கு மிகுந்த ஆதரவு தந்து என்னை 2ஆம் இடத்தில் தக்க வைத்துக் கொண்டார்கள். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். என்னை தோற்கடிப்பதற்கு அங்கு ஏற்பட்ட சூழ்ச்சி சூதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 6 ஓ பன்னீர்செல்வத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இவையெல்லாமும் உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் மீறி ஒரு சாதாரண தொண்டன் சுயேட்சை நின்று பலாப்பழ சொன்னம் சுயேட்சை நின்று 3,42,000 ஓட்டுகள் 33% பெற்றிருக்கு என்று சொன்னால் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமை மீட்கின்ற குழு எடுத்து வைத்திருக்கின்ற நியாயங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல தீர்ப்பாகத்தான் மக்களும் தொண்டர்களும் எங்களுக்கு அளித்த தீர்ப்பு. இல்ல பொள்ளாச்சி விஷயத்தை அதிமுகவை குற்றச்சாட்டு நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுக. பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்னது?
பொள்ளாச்சி அந்த யார் ஆட்சியில் அது நடைபெற்றாலும் மிகவும் தண்டிக்கக்கூடியதான் தண்டனை பெற்றிருக்கிறது உச்சநீதிமன்றம். சார், அமித்ஷா பேசும்போது உங்க அன்னைக்கு என்டிஏல இடமில்லைங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. எங்க பேசினாரு? அன்னைக்கு கேள்வி கேட்கும்போது அதிமுக உடைய இன்டர்னல் அஃபேர்ஸ்ல நாங்க தலையிட முடியாது அதை சொல்லியிருக்காரு. நீங்க வந்து சமரசத்துக்காக, அதாவது இதே எடப்பாடி பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு ஏந்திரிச்சு வந்தாருன்னா, திருப்பி கூட்டணியில் சேர்ந்தாருன்னா நாளைக்கு ஏன் மாறக்கூடாது என்று நினைக்கிறீர்கள்? எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். ஓபிஎஸ் அதிமுக எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று ஏன் வரக்கூடாது மாற்றுகிறது? நிச்சயமாக வரும். வரவில்லை என்றால் எங்களை இணைக்காமல் அதிமுக வெற்றி பெற முடியாது. பிரிந்து கிடக்கிற சக்தியில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லிவிட்டோம். அப்படி இருக்கும்போது அமித்ஷா வரும்போது உங்களுக்கு கூட இருந்தவங்களை விட்டுட்டு புதுசா வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதுக்கு வருது இல்லையா? அதான் தம்பி, அதான் அண்ணன் சொன்னாருன்னா, போன சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பாரதிய ஜனதாவோட இருந்தாரு. நாடாளுமன்றத்தில் அவரே கூட்டணி இல்லைன்ட்டு வெளியில வந்தாரு. இப்ப கூட்டணிக்கு ஒத்து வந்திருக்கிறாரு. நாளை மாறும். இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் விருப்பம் நிறைவேறலாம். நிறைவேறவில்லை என்றால் அண்ணன் சொன்னது போல ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தொண்டர்கள் விருப்பத்தை கேட்டு அண்ணன் முடிவெடுப்பான். நாங்கள் முடிவெடுப்போம். ஏற்கனவே அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே நான் அதை வரவேற்றிருக்கிறேன். அவருடைய இலக்கு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனை அவருடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகளை பார்க்கும்போது தான் அவரை பற்றிய ஒரு கருத்துக்களை சொல்ல முடியும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல இலக்கை நோக்கித்தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார். அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்தவங்களோட சந்திக்கல, ஏதோ ஒரு வகையில் முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி இருக்கு. நான் கேட்கல சார், சந்திக்கணும் கேட்கணும். அவர் உள்துறை அமைச்சராக இருக்காரு மத்தியில், கேட்டால் தானே வாய்ப்பு கொடுப்பாங்க. எனக்கு கேட்கல. இப்ப நீங்க மத்திய அரசு யாரோட பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க? பிஜேபி தலைவர் எந்த நயனார் தலைவராக வந்திருக்காரு. நீங்க வந்து வேற யாரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? நல்ல நண்பர் நயனாரன், அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவேன். கொக்கிய போட்டு வாங்கிட்டீங்களா? இல்ல, ஏன்னா அது முக்கியம் இல்ல. நீதிமன்ற வழக்கு நடைமுறை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எந்த ஒரு நம்பிக்கை இருக்கு நீதிமன்றம்? அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய கழக சட்ட விதி, புரட்சி தலைவர் உருவாக்கிய சட்ட விதி, 50 ஆண்டு காலம் அதை புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கடைபிடித்து வந்த சட்ட விதி. எந்த சட்ட விதியை திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சி தலைவர்களே வரையறுத்து எழுதியிருந்த அந்த சட்ட விதி பங்கம் ஏற்பட்டுவிட்டது. அதற்காகத்தான் அதுமிக ஒரு சாதாரண தொண்டன் கூட அந்த பதவிக்கு போட்டியில்லாமல் என்ற சூழ்நிலை இருந்தது. இப்போ என்ன, பொதுச் செயலாளர் போட்டியிடுறதுக்கு 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், 5 வருஷம் தலைமை கழகத்தினோட நிர்வாகிகளாக இருக்கணும். அப்படின்னா யார் போட்டியிட முடியும்? இவங்க தான் போட்டியிட முடியும். மூத்த தலைவர்கள் துரைசாமி ஆகட்டும், இவர்களுடைய நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க எல்லாரும் இப்ப இவங்க நினைக்கிற பார்த்தா எல்லாம் ஒண்ணு சேர மாதிரி தெரியுது. இருந்தாலும் கூட அவங்களுடைய மூத்த தலைவர்கள் தான் நீங்க எப்படி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? துரைசாமி ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், ஏன்னா அவங்க 2 பேரும் அவங்க தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆர் சந்தித்தவர்களே அதனுடைய மர்மத்தினும் சொல்லாமல் இருக்கிறார்கள். நான் அதை சொல்லலாமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அது தர்மமா? அரசியல் தர்மமா? அது சார், இந்த பொள்ளாச்சி வழக்குல தீர்ப்பு கிடைச்சது திமுக தான் முழுமையான காரணம் தான் ட்ரை பண்ணிக்கிறாங்க. அந்த தீர்ப்பு வந்ததுக்கு கொடநாடு வழக்குல திமுக செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? அவங்க கொடநாடு விரைந்து தீர்ப்பு வருவதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை? கொடநாடு நடைபெற்ற கொள்ளை வழக்குகளை துரிதப்படுத்தி விரைவுபடுத்தி குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியவர்கள் நாங்கள் தான். இந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த தீர்ப்பை உருவாக்கியவர்கள், தீர்ப்பளித்தவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நீங்க இதெல்லாம் நீங்க என்னை மாட்டிவன்னு நினைக்கிறீங்க. எந்த காலத்திலையும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது என்று சொன்ன
அப்ப அவங்க ஏத்துக்குவாங்கன்றாரு. அப்ப நீங்க வந்து அவர்கிட்ட அழைப்பு வரும்னு இல்ல எதிர்பார்க்கல. இல்ல அதை சொன்னது யாரு? அவர் தான் சொன்னாரு, இப்ப அவரும் கூப்பிடுவாருன்றீங்க. இல்ல அவர் சொன்னார். இப்ப போய் யார்ட்டு இணைஞ்சிருக்காரு? யாரு அதனால உங்ககிட்ட மீண்டும் இணைவாருங்கிறீங்க. அதை சொல்ல மாட்டேன்றீங்களா? இது அரசியல் இயக்கத்தை பொறுத்தவரையில நம்ம அவங்ககிட்ட போறோமா, அவங்க நம்மகிட்ட வரணும்னு எந்த காலத்திலும் தன்னிச்சையா நான் சொல்ல மாட்டேன். அனைவரும் இணைய வேண்டும் என்று தான் சொல்லுவேன். வேற ஒன்றும் கோபம் இல்லை உங்களுக்கு? இல்ல சந்தோஷம், நீங்க நல்லா ஒண்ணு சேருங்க.